நான் யார்? என்னோட பேரா இல்லை இந்த உடம்பா? இதுக்குள்ள மனசு இருக்குது, உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது, இறைவன் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. எப்படி பால் தயிராக மாறுது, தயிர் மோராக மாறுது, மோர் வெண்ணெயாக மாறுது, வெண்ணெய் நெய்யாக மாறுதோ அதே மாதிரி தான் இதோட அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ளே 5 பேர் இருக்காங்க. உடல் இருக்குது, மனம் இருக்குது, உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது, இறைவன் இருக்காங்க. எப்படி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த 5 பேரும் இருக்காங்க. உடல் கண்ணுக்கு தெரியுது, மனம் சூட்சமாக இருக்குது, உயிர் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அந்த உயிர் துடிக்கும்போது தெரியுது, ஆன்மா உணர்வு மூலியமாக தெரியுது. அந்த உணர்வு தாங்க ஆன்மா. மனமுங்கிறது நம்மளுக்கு தெரியும், கண் காது மூக்கு சுவை தொடுதல், இதன் மூலிமா மூளையில் ஆழ்மன பதிவில் இருக்குது. ஆன்மாங்கிறது நம்ம இதயத்தில் உணர்வாக இருக்குது. ஒரு எண்ணம் செயலாக மாறி அது உணர்வாக இதயத்தில் ஃபீலாக ஆகி வைப்ரேஷன் தாங்க கடவுள். ஒரு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், அது பார்த்தவொடனே இந்த உடம்பு மூலிமா அது இந்த எண்ணம் செயலாக மாறி உணர்வு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் தாங்க ஆன்மா, நமக்குள்ளேயே இருக்குது. அது அதிர்வாக மாறும்போது தாங்க இறை சக்தியாக ஆகுது. இந்த எண்ணம் செயலாக மாறி செயல் உணர்வாக மாறி உணர்வு அதிர்வாக மாறுது. அதிர்வு தான் கடவுள். ஆன்மாங்கிறது நமக்குள்ளேயே அமைதியாக ஆனந்த சுரூபமாக இருக்குது. அது ஒரு ஒன்றுமில்லாத தன்மையில் இருக்குது.